தொழுவதற்காக பெண்கள் பள்ளிவாசலுக்கு செல்லலாமா? இங்க இரண்டு விஷயத்தை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். பெண்கள் பள்ளிக்கு செல்வதுங்கிறது அவங்களுடைய உரிமை. உரிமையிலே தலையிட வேண்டாம் என்று நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே நேரத்தில் அந்த பெண்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பெண்களே உங்களுக்கு உங்களுடைய வீடுகள் தான் சிறந்தது தொழுவதற்கு அப்படின்றாங்க. அப்ப இரண்டையும் நாம் சரியாக கையாளுகின்ற போது உண்மை என்னங்கிறது புரிஞ்சுக்கலாம். லா தம்னஉ நிசாஅக்கும் அல் மசாஜித், உங்களுடைய பெண்கள் பள்ளிக்கு சென்றால் நீங்கள் தடுக்காதீர்கள் என்றார்கள். அந்த ஹதீஸுடைய பாதி தான் இது. இன்னொரு பாதி என்ன தெரியுமில்ல, புயூத்துஹுன்ன கைருல் லஹுன்ன, ஆனால் அந்த பெண்களுக்கு அவருடைய வீடுகள் தான் சிறந்தது. இந்த அது அபூதரா பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப ஹதீஸை முழுமையாக பார்க்க வேண்டும். நாம் பாதியை மட்டும் எடுத்துக்கிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்க வேணாம்னு சொன்னாங்க, ஏன் தடுக்கிறீங்க அப்படின்ட்டு பாதியை மட்டும் எடுக்கக்கூடாது, பாதி கிணறை தாண்டக்கூடாது, முழுமையாக பார்க்கணும். தடுக்காதீர்கள் என்று சொன்ன நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் பெண்களுக்கு தொழுவதற்கு சிறந்தது வீடுகள் என்றும் சொல்லி இருக்கிறார்கள். இப்போ நீங்க செய்யலாம் செய்யாமலும் இருக்கலாம் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை செய்வதா, எது செய்தால் சிறந்தது என்று சுட்டிக்காட்டினார்களே இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை செய்வதா? இப்படி சிந்திச்சு பார்த்துட்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எது விரும்பி இருக்கிறார்கள்? பெண்கள் வீடுகளில் தொழுவதைத்தான் விரும்பி இருக்கிறார்கள். அதான் சிறந்த என்னும் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே வீடுகளே சிறந்தது என்பதை நாம் புரிந்து கொள்றோம். அதே போல பெண்கள்லாம் ஜமாத்துக்கு வர தேவையில்லைங்கிறத பல ஹதீஸ்களை சொல்லி இருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு கட்டத்தில் சொன்னாங்க, பாங்கு சொல்லப்பட்டு இகாமத்து சொல்லப்பட்டு தொழுகைக்கு வராமல் இருந்தால் அவர்களுடைய வீடுகளையே எரிப்பதற்கு நான் கட்டளை போட விரும்புகிறேன். ஆனாலும் கட்டளை போடல. ஏன் தெரியுமா? வீடுகளில் குழந்தைகள் இருக்கிறார்கள், பெண்கள் இருக்கிறார்கள் என்பதால் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஹதீஸ் அகமதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதன் மூலம் என்ன புரிகிறோம்? அப்ப பள்ளிக்கு வந்து தொழுகையிலே கலந்து கொள்வது என்பது ஆண்களுக்குரியது தான், பெண்கள் வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் தான் என்பது புரிகிறோமா இல்லையா? இன்னும் நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹைரு மசாஜிது நிசா, பெண்கள் தொழுவதற்கு சிறந்த இடம் அவர்கள் வீடுகளிலே இருக்கக்கூடிய தனி அறைகள் என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸ் பைஹக்கிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னொரு விஷயம் தெரியுமா? உம்மு ஹுமைதி அஸ்ஸாஇதிய்யா ரலியல்லாஹு அன்ஹா நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட வந்து, யார சொல்லலாம், நான் மஸ்ஜித் நபவிக்கு வந்து ஜமாத்தோட தொழ விரும்புறேன் அப்படின்னாங்க. நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய உணர்வு எனக்கு புரிகிறது, ஆனாலும் கூட நீங்கள் இந்த பள்ளிக்கு வந்து தொழுவதை விட உங்களுடைய குடும்பத்தினர்களுக்காக வேண்டி ஒரு பள்ளி வச்சிருப்பீங்கல்ல, அங்கே தொழுவதுதான் சிறந்தது. அந்த பள்ளிக்கு வந்து தொழுவதை விட உங்கள் வீட்டிலேயே தொழுவதுதான் சிறந்தது. உங்கள் வீட்டிலும் கூட கூடத்திலே தொழுவதை விட உங்களுக்கென்று இருக்கிற தனி அறையில் தொழுவதுதான் சிறந்தது. இந்த ஹதீஸ் இப்னு ஹுஸைமாவிலே, ஹாக்கிமிலே, தபுரானியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்ப பாத்தீங்களா? இப்ப நம்ம யோசிச்சு பார்க்கிறோம், நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பெண்ணுக்கு எப்படி அறிவுரை வழங்குறாங்க? நீங்க வீட்டிலே தொழுவதுதான் சிறந்ததுங்கிறாங்க. அந்த பெண்மணி வீட்டிலே தொழுதால் எத்தனை பலன்களை இழக்கிறார்கள் ஒவ்வொன்னா நம்ம பார்ப்போமா? ஒரு கட்டத்துல நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட உம்மு ஹுமைத் அஸ்ஸாஇதிய்யா ரலியல்லாஹு அன்ஹா என்கின்ற சஹாபியத்து பெண்மணி வந்தாங்க. யார சொல்லலாம், இந்த மஸ்ஜித் நபவிக்கு வந்து ஜமாத்து தொழுகையில நான் கலந்து கொள்ள விரும்புறேன்னு சொன்னாங்க. இப்ப நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய உணர்வு எனக்கு புரிகிறது, ஆனாலும் கூட இந்த பள்ளிக்கு வந்து நீங்கள் தொழுவதை விட உங்கள் குடும்பத்தினருக்கென்று ஒரு பள்ளி இருக்கும் அல்லவா, அங்கே தொழுவதுதான் சிறந்தது. அந்த பள்ளிக்கு வந்து நீங்கள் தொழுவதை விட உங்கள் வீட்டிலேயே தொழுவதுதான் சிறந்தது. உங்கள் வீட்டிலே கூட கூடத்திலே தொழுவதை விட உங்களுக்கென்று இருக்கின்ற பிரத்யேகமான அறையிலே தொழுவதுதான் சிறந்தது என்று நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த ஹதீஸ் இப்னு ஹுஸைமாவிலே, அஹ்மதிலே, தபுரானியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த சஹாபியத்து பெண்மணி மஸ்ஜித் நபவிக்கு வந்து தொழுதால் எவ்வளவு பலன்கள். அதெல்லாம் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, வீட்டில தான் தொழுங்கன்னு நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறான்னு சொன்னா, பெண்மணிகள் எங்கே தொழுவது சிறந்தது என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளம் காட்டியிருக்கிறார்களா இல்லையா? இப்போ இந்த பெண்மணி மஸ்ஜித் நபவிக்கு வந்து தொழுதாங்கன்னு வச்சுக்கிறங்களேன், 50,000 நன்மைகள் அதிகம் கிடைக்கும். ஏன் நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்கல்ல, மற்ற பள்ளிகளில் 50,000 தடவைகள் தொழுதால் கிடைக்கிற நன்மை மஸ்ஜித் நபவியிலே ஒரு தடவை தொழுதாலே கிடைக்கும். இவ்வளவு நன்மை நீங்க இழந்தாலும் பரவாயில்லை, இங்க வர வேணாம், வீட்டில தொழுங்கிறாங்க நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒன்னாவது. ரெண்டாவது, ஜமாத்தோடு சேர்ந்து தொழுதா 27 மடங்கு நன்மைகள் அதிகம் கிடைக்கிறது என்றார்கள். அப்ப அந்த பெண்மணியாரை பார்த்து இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, இந்த 27 மடங்கு இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, உங்களுக்கு கிடைக்காவிட்டாலும் பரவாயில்ல, இங்க வர வேணாம், வீட்டில தொழுங்க அப்படிங்கிறாங்க. இதையெல்லாம் விட மேலான ஒண்ணு என்ன தெரியுமா?
இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாமாக நிற்க அவர்களுக்கு பின்னாலே நின்று தொழுவது இந்த உம்மத்தினரில் எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பா இது இல்லதானே? இந்த வாய்ப்பு உங்களுக்கு இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, இங்க வர வேணாம், வீட்டில் தொழுங்கிறாங்க. இப்ப இதிலிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களை பொறுத்த வரையில் வீடுகளில் தொழுவதுதான் சிறந்தது என்பதிலே கவனம் செலுத்தியிருக்கிறார்கள், அக்கறை செலுத்தியிருக்கிறார்கள், ஆர்வம் காட்டியிருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். இன்னொரு விஷயம், பெண்கள்லாம் பள்ளிக்கும் தொழுவரே தான் நல்லது அப்படின்னு மட்டும் இருந்திருந்தா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய துணைவிமார்களை பள்ளிக்கு போகணும்னு சொல்லியிருப்பாங்களா இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துணைவிமார்கள் பள்ளிக்கு வந்து ஜமாத்து தொழுதார்கள், ஜும்மா தொழுதார்கள் என்று ஒரு ஹதீஸை காமிக்க முடியுமா? ஒரு ஆதாரத்தை காமிக்க முடியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வணக்க வழிபாட்டில் ஆர்வம் காட்டுவார்கள், தாங்கள் மட்டுமல்ல தங்களுடைய குடும்பத்தினர்கள் எல்லாம் வணங்க சொல்வார்கள் என்று ஹதீஸ்களை பார்க்கிறோம். அப்ப பெண்கள் பள்ளிக்கு வந்து தொழுவது சிறந்தது என்றால் தங்களுடைய துணைவிமார்களை எப்படி விட்டிருப்பார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துணைவிமார்கள் தான் எப்படி பள்ளிக்கு வராமல் இருந்திருப்பார்கள்? அப்ப ஏன் அவங்க எல்லாம் வரல? ஸல்லல்லாஹு துணைவிமார்கள் ஏன் பள்ளிக்கு வரல? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை விரும்பவில்லை. உரிமை என்பது வேறு, சிறந்தது என்பது வேறு. உரிமை வழங்கினாங்க, அது வேறு விஷயம். ஏன் உரிமை வழங்கினாங்க அப்படி கேட்டா, பள்ளிக்கு வருவதுங்கிறது தொழுவதற்கு மட்டுமல்ல. இப்ப பெண்களுக்காக வேண்டி ஏதாவது சலுகைகள் வழங்கப்படுகிறது, பொருட்கள் வழங்கப்படுகிறது அரசாங்க தரப்புல அப்படின்னு சொன்னா அங்க வரணும். அதே போல மார்க்க கல்வி பயிற்றுவிக்கப்படுகிறது பள்ளிவாசல்ல பெண்கள் சொன்னா அந்த நேரத்தில் வந்து போகணும். அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்காகத்தான் அப்படி வந்தா தடுக்காதீங்கன்னு சொன்னாங்களே தவிர, ஆனால் தொழுவது என்று வருகின்ற போது அவர்கள் இல்லங்களில் தொழுவதுதான் சிறந்தது என்பதை தெளிவாக எடுத்து காட்டிவிட்டார்கள். ஏன்? பெண்கள் வந்தா பல ஃபித்னா ஃபசாதெல்லாம் ஏற்படும். இது இப்பதல்லங்க, ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களே சொல்லிட்டாங்க, அவங்க காலத்திலே சொன்னாங்க. இப்ப சில பேரு பள்ளிக்கு வர்றாங்க பாக்குறேன், இவர்களுடைய இந்த நிலையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தால் இப்பொழுது கொடுத்திருக்காங்கல்ல உரிமை போகலாம் என்று, அந்த உரிமையை கூட ரத்து செய்திருப்பார்கள் என்றார்கள் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா. இந்த ஹதீஸ் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த காலத்தில் இப்படின்னு சொன்னா இந்த காலத்துல நம்ம சொல்லவே தேவையில்லை. அது மட்டும் இல்லங்க, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு இந்த பள்ளிக்கா வேண்டி சில பெண்கள் வந்தாக்கா விரட்டி இருக்கிறாங்க. எதிர்ப்பை காட்ட சிறு பொடி கற்களை எடுத்து வீசி எதிர்ப்பை காட்டி போங்க, இங்க வரக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாங்க. இந்த ஹதீஸ் இப்னு அபி ஷைபா, முஸன்னஃப் அப்துர் ரஸாக், பைஹகி, இப்னு ஹுஸைமா இந்த ஹதீஸ் கிதாப் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்குங்க. அப்போ பெண்கள் பள்ளிக்கு வருகை தருவதை அன்றைக்கே சஹாபா பெருமக்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். அது உரிமை என்று ஒன்னு இருக்குது, அது வேறு விஷயம். அதே நேரத்தில் சிறந்தது எது அதைத்தான் நம்ம பார்க்கணும். இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எது விரும்பி இருக்கிறார்கள் அதைத்தான் நாம் பார்க்கணும். அவங்க விரும்பியது பெண்கள் வீட்டிலே உட்கார்ந்து தொழுவதுதான். ஆகவே அதன் பிரகாரம் அமல் செய்ய வேண்டும். இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறையிலே செல்ல வேண்டும். எல்லாம் அல்ல இறைவன் அதற்கு நல்லொரு புரிவானாக. ஆமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.